அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். ஒருவர் தனது வாழ்நாளில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவர்னு வைங்களேன், அவரோட என்டையர் சர்வீஸ் பீரியட்ல அவரால் ஒரு வீடு கட்டிப்பார். அதாவது சேர்த்து வச்ச பணத்திலையோ இல்லை லோன் எல்லாம் போட்டு ஒரு வீடு கட்டுவார். அதிகபட்சம் ஒரு கார் வாங்கியிருப்பார், ஒரு மாருதி கார். இதுதான் நார்மலா ஒருத்தர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்டாவே பல வருஷங்களா இருந்தது. ரெவல்யூஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கம்பெனிஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சூழ்நிலைகள்லாம் மாறி 30 வயசுல உள்ளவர் வீடு வாங்க, 30 வயசுல உள்ள பொண்ணுங்க வீடு வாங்குறாங்க, அசால்ட்டா வாங்குறாங்க. 80 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கப்படுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் லைஃப் டைம்ல ஒரு வீடு கட்டுறதோ ஒரு வீடு வாங்குறதோ தான் பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். லோன், ஹவுசிங் லோனும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. நேஷனலைஸ்டு பேங்க் மட்டும்தான் இருந்தது. நேஷனலைஸ்டு பேங்க்ல அவ்வளவு ஈஸியா லோன் எல்லாம் வாங்க முடியாது. அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். இப்ப தெருவா லோன் வாங்குறதுக்கு ஆள தெரியுது. ஓகே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, பர்ச்சேஸ் ஒரு பிளாட், ஒரு வீடு கட்டுறதுக்கான வாங்கக்கூடிய இடம் எப்படி வாங்கலாம், அது எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருந்தா அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு லேடி ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். இப்போ ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிளாட்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு முதல்ல மாதிரி கிடையாது. எந்த இடத்தையும் நீங்கள் வாங்க முடியாது. அந்த பிளாட் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டாக இருக்கணும். அதாவது டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், வெஸ்ட் ஆஃப் மெட்ராஸ். இதே மெட்ராஸ்லன்னா சிஎம்டிஏ, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்களோட அப்ரூவல் இருக்கணும். இருக்கிற மாதிரியான இடத்த மட்டும்தான் நீங்க வாங்க முடியும், வாங்கணும். வாங்கி நீங்க பின்னாடி வீடு கட்டுற பர்பஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்த வாங்கணும். மிச்சப்படி வேற அன்அப்ரூவ்டு சைட்டு ரேட் கம்மியா கிடைக்குது அப்படின்றக்கா வாங்கிட்டு பின்னாடி சிரமப்படக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்ரூவல் செக் பண்ணிக்கணும். செகண்ட், ரெவென்யூ ரெக்கார்ட் செக் பண்ணணும். ரெவென்யூ ரெக்கார்டு மீன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி எப்போ ப்ரெசன்ட் ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆயிருக்கும், ப்ரெசன்ட் ஓனர் பேர்ல எப்போ வந்திருக்கோ அந்த பீரியட்ல பட்டாவோட பொசிஷன், பட்டா யார் பேர்ல இருக்கு, இவர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் பேருக்கு பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா, இல்ல பழைய ஓனர் பேர்லயே இருக்கா, சப்டிவிஷன் ஆகாம இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்து அது மாதிரி ஆகாம இருந்துச்சுன்னா நீங்க பழைய ஓனர் பேர்லயே சப்டிவிஷன் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதாவது அவர் பேர்ல சப்டிவிஷன் ஏற்கனவே உங்களோட கரெக்ட் எக்ஸ்டென்ட் சப்டிவிஷன் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஈஸியான ப்ராசஸ். சப்டிவிஷனே ஆகாம இருக்குன்னு வைங்க, அது ஒரு ப்ராசஸ். சப்டிவிஷன் ஆகி அடுத்து அவர் பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கு அடுத்து உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ். ஓகே, அந்த மாதிரி இது எல்லாமே நீங்க ரெக்கார்டிக்கலா பார்க்க வேண்டியது. ஒரு லீகல், ஒரு நல்ல ஒரு அட்வொகேட் கிட்ட லீகல் எல்லாமே செக் பண்ணிக்கிறது. லீகல் ஒப்பீனியன் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அட்வொகேட் சஜஸ்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்லது. இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் லோன் போட்டு வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப, ஏன்னா பேங்க் ஒரு தடவை லீகல் பார்ப்பாங்க, டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் அலசுவாங்க. அதனால நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பிளாட் வாங்க போறீங்கன்னா டிடிசி அப்ரூவ் பிளாட்டுக்கு லோன் கொடுப்பாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் லோன் போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தது போக அவங்க ஒரு தடவை பார்த்துப்பாங்க. அது அடிஷ்னலா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வருஷமா 2 வருஷமா கழிச்சு நீங்க டோட்டலா கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நேஷனலைஸ்டு பேங்க்கு போனீங்கன்னா ப்ரீ க்ளோசிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது. நீங்க முன்னாடியே நீங்க எப்பனாலும் கட்டுறீங்க, பிரின்சிபல்ல கழிச்சுக்கிட்டே வரும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் பேங்கிங் ஃபினான்சியல் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோசிங் அது இருக்கலாம். ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ், அதாவது சார்ஜஸ் வச்சுருப்பாங்க, பர்சன்டேஜ் வைஸ் அந்த மாதிரி, அதை எல்லாமே. ஓகே, இது பூரா நான் ஜென்ரலாக பேப்பர்ஸ் எப்படி பார்க்கணும், அதில் உள்ள லீகல் டாக்குமெண்ட்ஸ் எப்படி பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இப்போதான் நம்ம மெயினான விஷயத்துக்கு வரோம். மெயினான விஷயம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்து சயின்ஸ். வாஸ்து சாஸ்திரா சயின்ஸ்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலா எல்லாத்துக்குமே பூகோள விதிகள் மாதிரி இதுவும் வீடு கட்டுறதுக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விதிகள் தான் இது. நம்ம ஊர்ல எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே பெருசா வேல்யூ பண்ண மாட்டாங்க. வேற எங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் ஆகி வருதுன்னு வைங்களேன், அதை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ரொம்ப நல்ல விஷயம் இவ்வளவு இது பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெரும்பாலான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த காலத்துல பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதுதான் அந்த அளவுக்கு லைஃப் இருக்க மாட்டேங்குது. எங்க பாத்தீங்கன்னா சீப்பேஜ் இருக்குது, வைக்கிறது, இந்த மாதிரியான சீப்பேஜ் ப்ராப்ளம், டேம்ப்னஸ் இருக்கு, இந்த மாதிரி புதுசா நிறைய ப்ராப்ளம்ஸ்
கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ்லயும் வருது. அதனால வந்து பழைய விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டி, அந்த மாதிரியான யூனிவர்சிட்டி பூராமே வந்து வெளிநாட்டுல இருந்து படையெடுத்து வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அங்க உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்கன்றக்காக அதெல்லாம் முதல்ல அழிச்சிட்டாங்க. ஓகே, ரைட். இப்ப வாஸ்துப்படி எந்த மாதிரியான மனைகள் வாங்கலாம்னு சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்னோட டெக்ஸ்ட் புக்ல இருந்தே சொல்றேன். நான் குவாலிஃபைடு வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு என்ன நான் வந்து சொல்றேன் என்னோட டெக்ஸ்ட் புக் இதுதான். வாஸ்து சாஸ்திரா பட்டய படிப்புக்கான டெக்ஸ்ட் புக், டிப்ளமா இன் வாஸ்து சாஸ்திரா. அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் நான் உங்களுக்கு நான் தெரியப்படுறேன். ஓகே, அதுல வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாட் வந்து ஒரு வில்லா பிளாட் எப்படி இருக்குதுன்னா ஸ்கொயர் பிளாட். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் பிளாட் 4 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். மெஷர்மெண்ட்டு டயகனல், 2 டயகனலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ஸ்கொயர் பிளாட். 2 மெஷர்மெண்ட் தான் இருக்கணும். 4 சைடு ஏன்னு 4 சைடு மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா டயகனல் மட்டும் பிபி, 2 டயகனலும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் பர்ஃபெக்ட் பிளாட். ஓகே, அடுத்து வந்து ரெக்டாங்கிள் 1:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். 10 அடி இருந்துச்சுன்னா அகலம் 10 அடி இருந்துச்சுன்னா நீளம் வந்து 20 அடி. அது வந்து அதுலேயே டயகனல் வந்து சேரணும். ஏன்னா உங்களுக்கு 4 எட்ஜு ரைட் ஆங்கிள் இருக்கணும். அது முக்கியம். டயகனல் சேர்ந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து நல்ல பிளாட். இது வந்து நல்ல பிளாட் எதுன்னு சொல்லி, இதுக்கு அடுத்து ஒரு நல்ல பிளாட் வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈசானியம் வளர்ந்த மனை. ஈசானியம்ன்றது வந்து நார்த் ஈஸ்ட், ஈசனுக்கு உகந்த இடம். அந்த ஈசானியம் வளர்ந்த மனை வந்து பக்கமும் தெற்கு பக்கமும் வளர்ந்துருக்கூடாது, 2 பக்கமும் வளர்ந்துருக்கூடாது. அதே மாதிரி கன்னிமூலை நைருதியும் வந்து தெற்கு பக்கம் வளர்ந்துருக்கூடாது, மேற்கு பக்கம் வளர்ந்துருக்கூடாது. அப்ப ஈசானியத்தை தவிர பேலன்ஸ் உள்ள 3 மூலையில 2 மூலை எந்த பக்கம் வளர்ந்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப லெஃப்ட் அவுட் விடப்பட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வாய் மூலை வடக்கு பக்கம் வளர்ந்து இருந்துச்சுன்னா இப்ப என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாய் மூலை வடக்கு பக்கம் வளர்ந்து இருந்துச்சுன்னா கோர்ட் விவகாரம் தரும், ஆண்கள் புகழ் கெடும், பெண்களை கொடுமைப்படுத்தும் எண்ணங்களை ஆண்களுக்கு தரும், ஆண்களை நிலை தடுமாற செய்யும். இது பூராமே வாயு மூல வடக்கு பக்கம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் சரி கிடையாது. இன்னொன்னு, வாயு மூலை மேற்கு பக்கம் வளர்ந்துருக்குன்னு வைங்க. மேற்கு பக்கம் வளர்ந்துருந்துச்சுன்னா செல்வம் சேரும். செல்வம் சேர்றதுக்கான வழிகள் இருக்கு. வாயு மூலை மேற்கு பக்கம் வளர்ந்துருச்சு ஆயினும் மிச்சம் எதுவும் சரியா இருக்காது. தென்மேற்கு பாகத்தை சரி செய்தால் மட்டுமே இது வந்து செல்வம் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால சிம்பிளா இதுவும் சரியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதாவது ஈசானியத்தை தவிர வேற எந்த மூளை வளர்ந்துருந்தாலும் அது சரியா இருக்கு. இது போக முக்கோணமா இருக்கிற மனை, அதாவது 4 சைடு டைமென்ஷன் இல்லாம 3 சைடு டைமென்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஒரு சைடு டைமென்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி மனைகள்லாம் சரியா இருக்காது. உடுக்கை மனை, ட்ரபீசியம் ஷேப்ல உள்ளது, சர்க்கிள் ஷேப்ல உள்ளது, இந்த மாதிரி மனைகள்லாம் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லுது. ஓகே, இதுல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் வாஸ்து சாஸ்திரத்துல வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கான மனை வந்து நீங்க வாங்கக்கூடிய ரோட் மனை வந்து எந்த ரோட்ல வாங்குறீங்களோ அந்த ரோடோட உயரமா இருக்கிறது நல்லது. இது பிராக்டிக்கலாகவும் நல்லது, வாஸ்துப்படியும் நல்லது. இதை எல்லாமே நீங்க கணக்குல வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு தடவை ரன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விஷயங்களை கிராப் பண்ணிக்கோங்க. மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லபடியா மனைகளை வாங்கி நல்ல தரமான பொறியாளர்களை வைத்து கட்டிடங்களை கட்டி நல்லபடியா இருங்க. நான் எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த விஷயங்கள் உங்க நண்பர்கள் யாராவது ஒருத்தர் பிளாட் வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் தேவைப்படும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களை உடனடியாக வந்து சேரணும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.